நான் சிலம்பம் வாங்கினேன். சிலம்பம் பண்ணவனாக இருக்கக்கூடாது. ஆகாயத்து சிலம்பம் பண்ணுறேன்னு சொன்னால் ஒருவன் யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான் அல்லது சிலம்பு சண்டைக்கு வந்து நிற்கிறான். அப்படி சண்டை போகிறதுக்கு இவன் படிச்சிருக்கிறான். படித்தவன் என்ன செய்யணும்? பயிற்சி செய்தவன் அவனோட சண்டையிடணும், அவனோட கம்பு சுற்றணும். ஆனால் அவன் சுத்தாமல் நிற்க வச்சுட்டு இவர் சும்மா அப்படி ஆகாயத்தை சுற்றிட்டு எப்படி பார்த்தீங்களா அப்படின்னா அவன் முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்றான். ஏன் அப்படின்னா நீ வெறுமையாக சுற்றி பிரயோஜனம் இல்லை. ஏன் முன்னாலும் சுற்றணும். யார் உன்னை எதிர்த்து வந்திருக்கிறானோ அவங்ககிட்ட என்ன செய்யணும்? நீ தோற்று போனாலும் பரவாயில்லை, ஆனால் என்ன செய்யணும்? கட்டாயம் அந்த காரியத்துக்கு போராட வேண்டும். கர்த்தருக்கு பயங்க உண்டாவதாக. அதுதான் வெறுமையாக்கப்படக்கூடாது. நான் சொல்கிறேன், லெக்கு இல்லாமல் சும்மா போனேன், சும்மா வந்தேன். எங்கே போனீங்க? சும்மா போனேன்னா சும்மா போனால் சும்மா தான் வரணும். அந்த லெக்கு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? எதற்கும் ஒரு லெக்கு வேண்டும். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பந்தய பொருள் எனக்கு வைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக அந்த லெக்கு என்ற ஒன்றை வைத்திருக்கிற அப்படின்னாலே இந்த லெக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? நான் தொடர்கிறேன், லெக்கை நோக்கி ஓடுகிறேன். அந்த லெக்கை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னோட ஓட்டம் இருக்க வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அந்த பெற்றுக்கொள்வதற்கு ஓடுகிறோம். அது ஆவிக்குரியதாக இருந்தாலும் சரி, உலக ரீதியாக இருந்தாலும் சரி, எதை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள், லெக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் போராடும் போது கட்டாயம் தடைகள் என்ன செய்யும்? கட்டாயம் வரத்தான் செய்யும். எந்த மனிதனும் வெற்றி அடைவதற்கு அவர்கள் தடையில்லாமல் போய் சேர்ந்தவனு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு பகுதியில் ஒரு டிவியில் ஒருத்தர் பேட்டி கொண்டிருந்தார். அவர் ஒன்றும் ரொம்ப அவர் படிச்சிருக்காரு. ஒரு பிஏ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தார். சென்னை படத்துக்கு போனார். சென்னை படத்துக்கு போனவர் வேலை இல்லை, கிடைக்கல. அப்போ என்ன செய்தார்னா, போலீஸ்காரங்க அந்த காலகட்டத்தில் சந்தேக கேஸ்னு பிடிப்பாங்க. எவனை பார்த்தாலும் என்ன செய்வாங்க? கேஸ் இல்லைன்னா என்ன கேஸ் போடுவாங்க? சந்தேக கேஸ்னு போடுறாங்க. அதுக்கு பேர் சந்தேக கேஸ். சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு வந்தோம் அப்படிம்பாங்க. அதனால் பிடிச்சி அவங்களுக்கு கேஸ் வேணும் அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க உள்ள. அப்புறம் நைட்டாக இருக்க வச்சு மறுநாள் காலையில் நினைச்சுவாங்க விட்டுருவாங்க. சந்தேக கேஸ் மாதிரி பிடிச்சிட்டு ஒரு கூட்டத்தை லாரியில் ஏற்றிட்டாங்க. இவன் பிஏ படித்த பையன் அன்னைக்கு, இப்போ ஒரு பெரிய ஆள், இன்றைக்கி அவன் கோடீஸ்வரர். ஆனால் பிடிச்சி எல்லாத்தையும் போட்டாங்க. அதில் குடிகாரன் இருக்கான், களவாணி இருக்கிறான், திருட்டு எல்லாரும் இருக்காங்க. இவர் ஒன்றும் தெரியாது, என்னடா இப்படி போட்டாங்களே அப்படின்னு. பிறகு என்ன செய்தார்? இவனை நிப்பாட்டிட்டு இன்னொருத்தரை பிடிக்க போனபோதும் இறங்கி தப்பிச்சிட்டார். தப்பிச்சு கட்டாமட்டான்னு ஓடி, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு அந்த சூழ்நிலையில் தப்பிச்சு அவ்வளோத்தையும் ஓடினவர் எங்கே ஓடி என்னார்னா அமெரிக்கன் எம்பசி அப்போ லைனில் உட்காந்துருப்பாங்க, நைட்லாம் உட்காந்துருப்பாங்க. நான் அந்த வழியாக அடிக்கடி போவேன். ஏன்னா அந்த பக்கத்தில் நங்கும் பக்கம் அந்த வள்ளூர் கோட்டை பக்கம் தான் கூடி ஒரு சர்ச்சில் இருந்தேன். ஆகவே 1000 லைட்டுக்கு அங்கேருந்து நடந்தே வந்துடலாம். அப்படியே வரும்போது அங்கெல்லாம் பார்த்துருங்க, எம்பசிக்கு நைட்டெல்லாம் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. இப்போ தான் எம்பசிக்கு டைம் நினச்சிருக்காங்க கொடுத்து, இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி டைம் செட் பண்ணுறாங்க. அன்றைக்கு அப்படிலாம் கிடையாது. போகிறவனு வரிசையில் நின்னவன் என்ன செய்வான்? முதல்ல போவான். இதற்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அங்கே நின்று எம்பசிக்கு ஆள் வருவாங்க. அவங்ககிட்ட லைன் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி, சார் என் லைன் வேணுமா, இது வேணுமா, சரி ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி ரூபாயை வாங்கிட்டு அதில் பழைப்பு செலவு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இவர் என்ன செய்றாரு? அடித்தவன் பிடிச்சவன் உள்ளே போயிட்டார். அங்கே போய் எல்லாம் படுத்துக்கிட்ட இடத்துல இவரும் போய் படுத்துக்கிட்டார். சரி, அவங்க நினச்சாங்க லைனில் வந்து படுத்துருக்கான் போல அப்படின்னு நினச்சிட்டு, சரி எல்லாரும் காலையில் எழுந்த உடனே அவங்க வச்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவருக்கு டீ குடிக்க காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் கேட்டார், என்னப்பா டீயும் குடிக்கலையா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு இருக்கேன். சரி 2 ரூபா கொடுத்து டீ குடிச்சிட்டு வா அப்படின்னு இருக்கார். அவர் உட்காந்துருக்கார். டீ தான் நீங்கள் குடிச்சிருக்கார். ரொம்ப மகிழ்ச்சியாக டீ குடிச்சு வந்திருக்கார். யோசனை பண்ணிட்டு உட்காந்து, என்னடா ஒன்றுமே தெரியல இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்லிருக்கார், லைனில் நெல் உட்காந்துரு அப்படின்னாரு. என்னன்னு தெரியலை, உட்காந்துருக்காரு. காரில் இருந்து ஒருத்தர் இறங்கினார். இவரை பார்த்துட்டு வா அப்படி, சரி இந்த லைனில் நிற்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா இந்த லைனில் நின்னதுக்கு, தப்பிச்சோம் பிடிச்சோன்னு வந்து நின்னதுக்கு எவ்வளோ கிடச்சிது? ஒரு 50 ரூபா கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு வேலையாக வச்சுட்டார். அங்கெல்லாம் சுற்றிட்டு வருவார். நைட் வந்து அணிஞ்சுவார், இடம் பிடிச்சிருக்காரு. காலையில் வரவனுக்கு கொடுத்து 50 ரூபா 100 ரூபாய் அவங்க கொடுக்குறத வாங்கிடுவார். அவருக்கு சாப்பாடு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பிறகு ஹோட்டலில் வேலை செய்தார். பிறகு இந்த இடத்த குறித்து அவருக்கு ஒரு கேள்வி, எதுக்காக போகிறாங்க? பிறகு பாஸ்போர்ட் ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சமாக இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் வேலை செய்தார். எல்லாம் படித்து அப்போ நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து துறைமுகம் அந்த கப்பல் ஸ்ரீலங்கா போகும், கொழும்புக்கு போகும். கப்பலில் போகக்கூடிய காலகட்டம். அப்போ
ஒரு இங்கேருந்து அனுப்புகிறாங்க. சென்னை பட்டணத்துலேருந்து ஒரு 4-5 பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஆட்கள், இந்த இது விசா எடுத்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் நினைச்சாங்க. அந்த ஏஜென்சி ஒவ்வொருத்தரையும் அனுப்புவாங்க. இதில் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் இவர் அனுப்புகிறார் ஒருத்தர், போடா அப்படின்னா. இவர் போனால் வண்டி மண்டபத்தில் நின்றுச்சு. அங்கே புயல் கொந்தளிக்குது, ஒன்றும் செய்ய முடியாது, வண்டி போகாது. அங்கே 11 மணிக்கு கப்பல் புறப்படுது. எல்லாம் டிக்கெட்டுக்கு எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இங்கேருந்து ஒரு கூட்டமே என்ன செய்யுது, கொண்டு போகுது. என்ன செய்யன்னு தெரியல. இவர் என்ன செய்தார், அந்த வேலை நம்ம கொடுத்துருக்காங்க, கட்டாயம் போகணுன்ட்டு அவர் என்ன செய்யிருக்காரு, பிரயாசப்பட்டார். இறங்கி நடந்து தண்டவாளத்து வழியாக நடந்து ஓடிருக்கார். காலையில் போய் சேர்ந்துரு. காலையில் ஒரு ஒரு எத்தனை மணி இருக்கும் அவர் சொன்னால் எனக்கு ஞாபகம் இல்லை. இருட்டோட ஓடி கடைசியில் பார்த்தா கொந்தளிக்குது. அப்போ ட்ரெயின் வழியாக தான் போக முடியும். அப்போ பாலெல்லாம் போடப்படவில்லை, போடாத காலகட்டம். அந்த தண்டவாளத்தை தான் போகணும். இவர் எழுதியிருக்காரு, தண்டவாளத்து வழியாக நடந்து நடந்து அங்கங்கே பிடிச்சி இப்படியே போயிருக்காரு. மேலெல்லாம் கிரீஸு சகதி இதெல்லாம் ஒட்டியிருக்கு. அந்த பக்கம் போன உடனே வேகமாக ஓடி அங்கே போயிட்டார். போனால் அந்த ஏஜென்சி போய் பார்த்துருக்காரு. அவன் பார்த்த உடனே அவன் கட்டி பிடிச்சிட்டான். ஏன் அப்படின்னா, அவன் கொண்டு வந்த ஆள் தான் கப்பலில் ஏறுறாங்க, மற்ற ஒருத்தரும் என்ன செய்யலை, ஏறலை. ஏஜென்சி ஏறக்குறைய ஒரு 100 பேருக்கு மேலே ஏறலை. இவங்க மட்டும் கொண்டு போன ஒரு 50 பேருக்குள்ள பாஸ்போர்ட் வச்சுருக்காரு. இவங்க தான் ஏறினாங்க. அவர் கட்டி பிடிச்சி நீ போய் ரெஸ்ட் எடுப்பா, அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த அதுக்கப்புறம் அதிலே அவர் பழக ஆரம்பித்தார். எல்லாம் பாடுபட்டு பிரயாசப்பட்டு தனி ஏஜென்சி வச்சார். இன்றைக்கி கோடீஸ்வரன். இன்னைக்கு யார் அதனாரு, அன்னைக்கு நான் ஓடினேன், அந்த ஓட்டம்தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தினது. என்னுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் ஒரு உயர்வு, ஒரு மேன்மை. நான் நினச்சேன் அவர் இன்னைக்கு பல ஏஜென்சிலாம் வச்சுருக்காரு. இன்றைக்கி அவர் சொன்னார், எனக்கு இடம் எங்கெங்கே இருக்குன்னு தெரில, பல கோடிகளுக்கு அதிபதி, சென்னை பரத்தில் இருக்கிறார். இப்போ உயிரோடு இருக்காரு இல்லையா தெரியாது. ஆனால் அதை கேட்கும்போது எனக்குள்ளே ஒன்று என்னென்னா, எந்த மனிதனும் ஒரு இலக்கை வைத்து போராடி மேற்கொண்டு அவன் போனான்னா நிச்சயமாகவே அந்த இலக்கை அடைந்து கொள்வான். அவன் கத்தருக்கு வாங்கி வேண்டாவதாக கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, காலையில் 2 பகுதியை பார்த்தோம். இந்த ராத்திரி உள்ள ஒன்றை வாசிக்க வேண்டும். யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை வாசிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. நல்ல கவனிங்க, தேசம் இன்னும் அவங்க கையில வரல. ஆனா வார்த்தை என்னது, தேசம் அவர்கள் வசமாயிற்று. வசமாயிற்று. ஏன் அப்படி எழுதப்பட்டதுன்னா, ஆசரிப்பு கூடாரம் என்ன செய்யாச்சு, ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி விட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை நிறுவனதுக்கு அப்புறமே அவங்களுடைய விசுவாசத்தினுடைய எண்ணம் என்னன்னா, இந்த தேசம் நமக்கு என்ன செய்யப்பட்டாகிவிட்டது, சுதந்திரிக்கப்பட்டாகிவிட்டது. சரி, இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. நல்ல கவனிங்க, இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரம் என்ன செய்யுது இருந்தது. எனக்கு மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். 12 கோத்திரம். 13 ஆனால் 12 லேவியே நம்ம சேர்க்கல. 12 கோத்திரங்கள். ஏற்கனவே 2 கோத்திரம் எங்கே வாங்கிடுச்சு, இடம் வாங்கிடுச்சாங்க, கிழக்கு பகுதியில் வாங்கிட்டாங்க. 12ல் 2 போச்சுன்னா 9 கோத்திரங்கள் இருக்குது. 9 கோத்திரங்களில் இன்னும் ஏறக்குறை 2 கோத்திரம் நினச்சிட்டு இடத்த எடுத்துருக்குறாங்க. ஆக மீதி இருக்குது எத்தனை இருக்குது, 7 கோத்திரம் இருக்குது. மெஜாரிட்டி கோத்திரம் இருக்குது. 12ல் 5 கோத்திரங்கள் தான் நினச்சிது சுதந்திரத்தில் அவன் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். இன்னும் 7 கோத்திரம் சுதந்திரிக்கலை. ஆனால் பைபிள் சொல்லுது தேசத்தை அவங்க நினைச்சிட்டாங்க, அவருக்கு வைத்த லெக்கை அடைந்து விட்டார்கள் சொல்லுது. ஆனால் இன்னும் அடைந்து கொள்ளாத கோத்திரங்கள் என்ன செய்யுது இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ என்ன அப்படின்னா, எல்லா மக்களும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் போக போக அவங்க தேசத்தை சுதந்திரித்து ஒவ்வொரு கோத்திரமாக விட்டுட்டு நினைச்சுவாங்க, அவங்க போவாங்க. அப்படி போகும்போது அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரல. என்ன வரணும், அவர்கள் இதோடு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி அடைஞ்சிருந்தாங்கன்னா, இந்த கோத்திரம், இந்த 7 கோத்திரம் மீதி தேசத்தை நினைச்சிருக்க மாட்டாங்க, சுதந்திரத்திற்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முன்னேற்றத்தில் அது ஒரு லக்கை வைத்து கொண்டோம். அந்த லக்கை அடைந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் பல நம்மளுக்கு தேவைக்கு மிஞ்சின ஆசீர்வாதங்கள், சில காரியங்கள் என்ன செய்யும் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்.
போதும் என்றதான எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நினைச்சக்கூடாது. ஆனால் பைபிள் சொல்லுது போதும் என்ற எண்ணத்தோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்த. எதில் சொல்லுதுன்னா பண ஆசை எல்லாத்தையும் மிகினது. பணம் தேவையில்லை என்பது, பணம் நமக்கு கட்டாயம் தேவை, கட்டாயம் தேவை. நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உட்காந்து ஜெபம் பண்ணேன். எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு 3 கோடி ரூபா வேணும். அப்பா 3 கோடி ரூபா வேணும் ஜெபம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் முன் வைக்க சாத்தியம்தான் அப்படின்னு வைக்கிறேன். ஆமாம், ஏன்னா எனக்கு இல்லை, வச்சிருக்கிற காரியத்துக்கு கட்டாயம் இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு ஜெபம் பண்ணுறோம். போதுங்கிற திருப்தி என்ன செய்யக்கூடாது. எதுனா சில ஆசைகளில் என்ன செய்யக்கூடாது, மிஞ்சி போய்விடக்கூடாது. ஆனால் தேவை என்று ஒன்று இருக்கலாம். ஆனால் திருப்தி என்றது என்னன்னா, நமக்கு இந்த இடம் போதும், நமக்கு தான் போதுமே, நம்ம இந்த இடத்துல இருந்துக்கிடுவோம். 7 கோத்திரம் நீங்கள் எங்களோடு இருந்துக்கிடுங்க, உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் இடம் தரோம் அப்படின்னு இருந்தாலுமே அந்த இஸ்ரவேல் தேசம் தேசம் என்று வந்து பாதி தான் நினச்சிருக்கணும். அவர் மத்தியில் இருந்திருக்கும். அவர் என்ன போதும் என்று இருக்கக்கூடாது. அவங்க எல்லாரும் இருந்த உடனே அப்படியே இருந்திருந்தாங்கன்னா இன்னும் தேசத்தை என்ன செய்ய முடியாது. அப்போது யோசுவா கேட்கிறான், அடுத்த வருஷத்து வாசிங்க. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இந்த இடத்துல போதும்னு சொல்லி என்ன செய்யாங்க, கோத்திரங்கள் அடைந்து கொண்ட கோத்திரங்கள் 5 கோத்திரம் அடைந்தாகிவிட்டது, மீது 7 கோத்திரம் இருக்கிறீங்க. இந்த இடம் நமக்கு போதும்னு நினச்சி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த எல்லை வரைக்கும் என்ன செய்யணும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த எல்லை ஒன்று இருக்கிறது, அந்த எல்லை வரைக்கும் நாம் என்ன செய்யணும், போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எந்த மட்டும் நீங்கள் என்ன செய்வீங்க, அசதியாக இருப்பீங்க. அப்படின்னா இன்னொரு வார்த்தை சொன்னால், அதை பெற்றுக்கொள்வதற்கு ஓட வேண்டும் அல்லது பிரயாசப்பட வேண்டுமே தவிர சோம்பலாக என்ன செய்யக்கூடாது. அப்போ நாம் லக்கை அடைந்து கொள்வதற்கு தடையாக இருப்பது சில வேளைகளே போதும் என்ற மனப்பான்மை. போதும் போதும், அதுக்கு மேலே என்ன செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு. சர்ச்சு பாருங்க, சர்ச்சை வச்சுக்கோமே, இவ்வளோ போதும் அப்படின்னு நினச்சோன்னா வளராது. சர்ச்சை என்ன செய்யாது, வளராது. ஆனால் சர்ச்சையில் திருப்தி அடையலை. இது இல்லை ஆண்டவரே, ஒரு வருகை வரைக்கும் என்ன செய்யணும், ஆட்கள் வேணும். வருகை வரைக்கும் மொத்தமாக ரசிக்கப்படணும். வருகை வரைக்கும் சபை என்ன செய்யணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை போதுன்னு என்ன கூடாது. அப்போ போதுன்னு என்னைக்கு என்றோமோ அன்னையோடு அதை என்று செய்கிறோம், நின்றோம். அந்த அந்த லக்கு அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக என்ன செய்கிறோம், நின்றோம். ஒன்று சொல்கிறேன், ஒரு பெண்மணி எலிசாவிட்ட போய், என்னுடைய கணவர் மரித்து போய்விட்டார், வீட்டில் கடன் பிரச்சனை, பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்கிறான், என்ன செய்யன்னு தெரியல, கடனை அடைக்கணும், உதவி செய்யுங்க. அவள் சொல்கிறார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அவள் சொன்ன, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. சரி, பக்கத்து வீட்டில் வாங்கி கொண்டு வந்து ஊற்று. அதை ஊற்றுனதுக்கப்புறம் என்ன செய்யும், அதை வச்சு நீ சாப்பிட்டுக்கலாம், நீ முதல்ல அதை செய்யுமா அப்படின்னு. இவங்களும் போய் பக்கத்து வீட்டிலாம் பாத்திரங்கள்லாம் வாங்கினாங்க, எல்லாம் வாங்கி வாங்கி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்க போய் பிள்ளைகள் அடுத்த தெருவில் போய் வாங்கிட்டு வர தனியும் அந்த பாத்திரத்தில் என்ன இருக்குது, என்ன இருக்குது, ஊற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க கொண்டு வர தனியும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி மறுபடியும் ஊற்றும் போது என்ன செய்யுது, ஊற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஊற்ற எந்த பாத்திரம்லாம் ஊற்றுறாங்களோ நிரம்பி நிரம்பி விழுது. அடிக்கடிக்கு வச்செல்லாம் ஊற்றினாங்க, எல்லாம் ஊற்றுறாங்க. ஆனால் ஒரு சத்தம் கேட்டது, இனி பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே இங்கே என்ன நினைச்சிச்சு, இன்னும் பாத்திரம் இருக்குன்னு உள்ளே வச்ச வெளியே கொண்டு வந்து ஒரு தொட்டிலையாவது ஊற்றி சுத்தம் பண்ணு, ஒரு தொட்டியை சுத்தம் பண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு அதை பயன்படுத்திக்கலாம், தேவையுள்ளவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஒரு தொட்டியில் ஊற்றுறோன்னு சொல்லி எத்தனை பெரிய தொட்டியில் ஊற்றுனாலும் என்ன செய்யும், கட்டாயம் நிரம்பணும். ஆனால் என்னைக்கு போதும் என்று எண்ணம் வந்ததோ அன்னையோட நின்றுச்சு. கற்றுக்குவோம். அவன் சொல்ல அவன்கிட்ட போன உடனே, சரி அதை விற்று நீங்கள் சாப்பிட்டுக்கிடுங்க அப்படின்ட்டான், கடனை அடைச்சிருங்க சாப்பிடுங்கன்ட்டான். போதும் என்றதான எண்ணம் நம்முடைய வாழ்க்கை வரும்போது நாம் அடைந்து கொள்ள வேண்டிய லக்கு நாம் அடைந்து கொள்ள முடியாது, அது அப்படியே இருந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு கடைசி மூச்சு வரைக்கும் அந்த லக்கை எப்படியாவது அடைய வேண்டும் என்று எத்தனைத்தான் நமக்கு வாய்ப்பு வசதிகள், எத்தனைத்தான் நாம் நினைத்ததை விட வேண்டும் என்று யோசித்ததை விட அதிகமாய் கிடைத்தாலும் நான் வைத்திருக்க லக்கை மட்டும் அடைவதற்கு நிற்காமல் போயிட்டு தான் இருக்கணும். ஆமாம், மற்ற சொல்கிறாங்க இது போதுமே அது போதுமே, நான் வைத்திருக்க லக்கு வேறு. ஆமாம், நான் வைத்திருக்க லக்கு வேறு, இது போதாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. போதும் போதும் என்ற திருப்தி அதில் வரக்கூடாது, ஜெபத்திலையும் வரக்கூடாது,
வேத வாசிப்பு வரக்கூடாது, ஆவிக்குரிய வளர்ச்சின்னு வரக்கூடாது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அவர் எல்லைக்கு வரணும். அப்படி அந்த வளர்ச்சி. அப்போ ஆவிக்குரிய உலகமாக இருந்தாலும் சரி, உலக ரீதியாக இருந்தாலும் சரி, லெக்கை அடையும் வரை விடவே கூடாது. ஆமாம். அடுத்தால சோம்பலாயிருங்க, அசதியாக இருங்கள்னா என்னது? சோம்பலாயிராங்க. சோம்பலாக இருக்கிறது லெக்கு அடைவதற்கு சான்ஸே கிடையாது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் நிறைய பாடம் நீதிமொழி கற்றுக் கொடுத்துருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அடிக்கடி சொல்வேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல்ல ஒரு வயசுலேருந்து இல்லை பிறந்த நாள்லேருந்து 20 வயசு வரைக்கும் பெற்றோருடைய கண்காணிப்பில் இருப்பான். அவர் தான் உதவி செய்வாங்க, அவர் தான் படிக்கிறதுக்கு எல்லாம் செய்வாங்க. 21 வயசுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு உயர்படி போய் வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 25 வயசு வரைக்கும் எப்படியாவது என்ன செய்யணும், வேலை என்ன செய்யணும், கண்டுபிடிச்சிடும். வேறு குடும்ப வாழ்க்கை என்பது ஒன்று வந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உழைப்பு என்பது வரும்போது 40 வயசு வரைக்கும் என்ன செய்யணும், நல்ல உழைச்சிடும். ஓடி ஆடி உழைக்க முடிஞ்சு அந்த லக்கை அடைவதற்கு போராடி பிரயாசப்பட்டு லக்கை அடைந்து கொள்வதற்கு பிரயாசப்பட்டு ஓடி எல்லா வேலையும் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே 40 வயசுக்கு அப்புறம் தனியாக ஓட முடியாது, தனியாக செய்ய முடியாது. 2 பேரோட வேலை செய்யணும், 2 பேரை சேர்த்து கொண்டு வேலை செய்யணும். 50 வயதுக்கு அப்புறம் உட்காந்து 2 பேரை டிக்டேட் பண்ணி வேலை செய்யணும். 60 வயசுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிடணும். ஆமாம். ஆனால் வாலிப வயதில் அவன் இருக்க சின்ன வயதில் வெறுமையாக சும்மா உட்காந்துருப்பான். முதல் வயது என்ன ஆகும், அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்து கற்பனை பண்ண எல்லாமே வீணாக போயிருக்கும். கடைசியில் முதிர் வயதிலும் இவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், பயங்கரமான வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்குள் உட்படுத்தப்பட்டுருவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்கிறான், நீங்கள் பலன் குன்றி போகும்போது போய் போராட முடியாது. ஆகவே உங்களுக்குள் பலன் இருக்கும்போதே நீங்கள் தேசத்தை என்ன செய்யுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், அசதியாக இராதீங்க. ஆமாம். அப்படியே வாழ்க்கையில் அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கட்டாயம் என்ன செய்யணும், அதை அடைந்து கொள்வதற்கு நாம் போராடி போகத்தான் வேண்டும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொன்று, இலக்கை அடைந்து கொள்வதற்குரிய காரியங்களில் நாம் யாரை பார்த்து புறாமப்படக்கூடாது. இன்னொருத்தர் புறாமப்படுவாங்க, நாம் அடைந்து கொள்ள ரெக்கை பார்த்து புறாமப்படுவாங்க. நாம் யாரை பார்த்து என்ன செய்யக்கூடாது, அவன் வயந்துட்டானே இவன் வயந்துட்டானு புறாமப்படுது. இன்னொரு உயர்வை பார்த்து சந்தோஷம் அடைந்து இந்த ஓட்டத்தை அது முன்மாதிரியை வைத்து என்ன செய்யணும், ஓடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொறாமைப்படுவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயல்பு. ஆனால் நமக்கு அது வரக்கூடாது. தேவன் அதை விரும்புவதில்லை. அந்த பொறாமை நம்முடைய ஓட்டத்தை என்ன செய்யணும், ஏன்னா கற்பனை வேறு விதமாக போக ஆரம்பிச்சிடும், செயல்பாடுகள் வேறு விதமாக போக ஆரம்பிச்சிடும். கடைசியில் நம்ம அடைந்து கொள்ள வேண்டிய இலக்கை என்ன செய்ய முடியாது, அடைந்து கொள்ள முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புத்தகத்தில் இருந்தது, ஒரு மனிதனை நான் மலை உச்சியில் பார்க்குறோம். ஒரு மனுஷன் மலை உச்சியில் பார்க்குறோம், அவனுக்கு என்ன கவலை, அவ்வளோ உயரத்தில் இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் ஒன்றை நான் மறந்து விட்டோம். ஏன் அப்படின்னா, அந்த மலை உச்சி ஏறுவதற்கு அவன் தவழ்ந்தது, அவன் பல காயங்களை சரீரத்தில் ஏற்றுக்கொண்டது, போராடி ஒவ்வொரு பகுதியை ஏறினது, அவன் பட்ட கஷ்டங்கள், தூக்கமின்மை, அவனுடைய பிரச்சனைகள், இவையெல்லாம் தாண்டி தான் மலை மேலே நிற்கிறான். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது மலை மீது நிற்பதைத்தான் பார்க்கிறோமே தவிர வந்த பாதையை நாம் ஒரு நாள் என்ன செய்வதில்லை, நாம் பார்ப்பதில்லை, நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த மனிதன் இந்த உலகத்தில் நான் சொன்னேங்களா, எந்த மனிதனை ஏற்றுக்கொள் பாருங்கள், அந்த மனிதன் எவராக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு வருவதற்கு அவர்கள் பாதையில் அவர் பட்ட கஷ்டங்கள், சிராய்ப்புகள், அவமானங்கள், போராட்டங்கள், இவையெல்லாம் தாண்டித்தான் அந்த இலக்கை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவை இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கவலைப்படக்கூடாது, அவையெல்லாம் தள்ளிவிட்டு ஓடத்தான் செய்ய வேண்டும். ஆமாம். ஆவிக்குரிய உலகமாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தடைகளை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெறும் கற்பனை ஒன்றுக்கு உதவாது. உட்காந்து கற்பனை பண்ணிக்கிட்டே உட்காந்தெல்லாம் முன்னேற என்ன செய்யாது, கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே அது அப்படி வந்தோன்னா இது வந்தோன்னா அப்படி நடக்கும், அப்படி நடந்தோன்னா இப்படி நடக்கும், அப்படி கற்பனை ஆனால் திட்டமிடலாம். கற்பனை என்பது வேறு, திட்டமிடுதல் என்பது வேறு. மனதிற்குள்ளே திட்டமிடுகிறோம், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஒருவேளை இல்லாமலே இருக்கலாம், வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வெறும் கற்பனையும் சோப்பனும் கண்டுட்டு இருக்கக்கூடாது. லக்கு இல்லாத ஒன்று. ஒரு பையன் ஒரு வாலிபன் கண்ணாடி பொருட்கள்லாம் விற்றுக்கிட்டு இருந்தான், பொம்மைகள்லாம் விற்றுக்கிட்டு, கண்ணாடி பொருட்கள் பொம்மைங்கள்லாம்.
அவனுக்கு பார்த்த உடனே அப்படி மத்தியான நேரம் கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. அவன் என்ன நினச்சிருந்தான், வழியில் குதிரையில் ராஜா போகிறாரு, மந்திரி போகிறார், ராஜகுமாரத்தி போகிறான். அப்படி தூங்கினா அவனுக்கு கொஞ்சம் நினைவு. சரி, கண்ணை மூடி தூங்கினவன் தான் ஒரு ராஜா மாதிரி கற்பனை பண்ணுறான். அப்படி தூக்கத்தில் அவனுக்கு சொப்பனம் வந்துட்டு ராஜா மாதிரி வந்தவொடனே இவர் ராஜா மாதிரி போகிறாரு வராரு இல்லை. அவனுக்கு பயங்கர சொப்பனம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உடனே அந்த ராஜகுமாரத்தி கிட்ட ஏற்று பேசினோடனே, என்னடி ஏற்று பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்படலாம் அடிக்கிற மாதிரி டமால் விட்ட பாருங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா கண்ணாடி பொருள் எல்லாமே உடஞ்சி வைக்கிறேன். என்னடா இது அப்படின்னா, வெறும் கற்பனை, வெறும் சொப்பனம், ஒன்றுக்கு என்ன செய்யாது, உதவ. அது இருக்கிறத நஷ்டப்படுத்திடும். ஆனால் நம்முடைய அப்துல் கலாம் சொல்லும்போது கனவு காணுங்கள்னு, அவங்களுக்கு அந்த வேர்டு தெரியாது, பிப்ளிக்கல் வேர்டு தெரியாது. ஆனால் அவன் சொன்னது என்னென்னா, தரிசனம் காண வேண்டும். என்ன காண வேண்டும்? தரிசனம். கட்டாயம் நமக்கு தரிசனம். அதைத்தான் லக்கு என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஆண்டு முன் வைத்திருக்கிற ஒரு தரிசனம், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அல்லது ஒரு லக்கை வைத்திருக்கிறார். அந்த லக்கை அடைந்து கொள்வதற்கு வெறும் கற்பனை உலகத்தில் வாழ்ந்திருந்தோம்னு சொன்னால் நமக்கு காரியத்துக்கு உதவாது. கற்பனை பண்ணிகிட்டே உட்காந்துட்டே போக வேண்டியதான். இப்படி ஆகும் கற்பனை பண்ணணும். எதை வேண்டுமானாலும் நினைப்பது தவறல்ல, நினைப்பதற்கு நாம் போராடி மேற்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக, கட்டாயம் அதை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கணும். அவன் கற்பனை உலகத்தில் வாழ்ந்தவன்ல. அவன் காலையில் பார்த்த நிறைய அவனுடைய தரிசனமே வித்தியாசமானது, லக்கே வித்தியாசமானது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவனுடைய பவுல் பாருங்க, கிறிஸ்தவ உலகத்தில் சொல்லப்போனால் முடிசூடா மன்னன் யார் தான்? பவுல் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கூட இருந்த அப்போஸ்தலர்கள் என்பதை விட பவுலைத்தான் முன்னணியில் நினைச்சுவாங்க வைப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனை தான் அந்த உலகத்தில் சொல்லுவான், அந்த முடிசூடாம அண்ணன் சொன்ன மாதிரி அவன் தான் கிறிஸ்துவ உலகத்தில் டாப் லீடர். அவன் போராடினான். அவனுடைய எண்ணமே என்னதான், தேவன் கொடுத்த அந்த அற்புதமான ஒரு வேலை, ஆத்துமாதாய பணி. இதை ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இந்த சுவிசேஷம் சொல்லுவது என்னுடைய வேலை. இதை தேசமெங்கும் கண்டங்கள் எங்கும் புறப்பட்டு போக வேண்டும் என்று தேவன் அழைத்தார். அந்த அழைப்பு ஒவ்வொரு எல்லையிலும் லக்கை வைக்கும் போது ஒவ்வொரு லக்காய் அடைந்து கொண்டே போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு லக்காய் அடைந்தான். ஆனால் அடைவதற்கு முன்பு உன் பட்ட பாடுகள் 14 ஆண்டுகள் புறக்கணிப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். அவன் செயல்படுகிற காலங்களிலே தடைப்படுத்தும்படியாய் பல பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அடி, அவன் எல்லாம் ஒரு லிஸ்டே கொடுக்குறான். இவையெல்லாம் வந்து, ஆனால் கிறிஸ்து இயேசு அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்பதன் பொருள் என்னன்னா, அவர் எனக்கு கொடுத்ததான் லக்கு வைத்திருக்கிறாரே, அந்த லக்கை என் கரத்திலிருந்து யாரும் பிடுங்கி கொள்ள முடியாது. முடிவு வரை அதை பற்றி கொள்வேன். அதான் கடைசியில் சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை என்ன செய்தேன், முடித்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. லக்கை அடைந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் வெறும் கற்பனை உலகத்தில் வெறுமையாக பேசிக்கொண்டே பிரயோஜனம் இல்லை. செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். முன்னேறி போக கடினம் தான். ஒரு ஸ்டெப் வைங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது கடினமான பாதையாக இருக்கலாம். மார்ட்டின் லூத்தர் கிங் சொல்லும்போது, நீங்கள் அது கடினம், கஷ்டம் அப்படிலாம் சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் அதற்கு ஒரு அடி எடுத்து வைங்க போதும். ஒரு ஸ்டெப் வச்சுட்டா தானாக அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு இருக்குது. அந்த ஒரு ஸ்டெப்பில் தெரிஞ்சிடும். அடுத்த ஸ்டெப் நாம் என்ன செய்வோம், வைக்க ஆரம்பித்து விடுவோம். ஒவ்வொரு ஸ்டெப் வைக்க ஒவ்வொரு விதமான பிரச்சனை வரும். ஆனால் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் நாம் மேற்கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது ஒரு நாள் இந்த எல்லையை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. நாம் இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும். இலக்கை அடைந்து கொள்வதற்கு இன்னொரு பகுதியில் சொல்லப்போது, எபிரேய வேதாகமத்தில் சொல்லப்பட்டது, மன்னிக்கும், எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் lack of faith can kill your goal process. Lacking of faith, விசுவாசத்தினுடைய குறைவு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிற லக்கை கொன்று விடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ லக்கை அடைவதற்கு ரொம்ப முக்கியமாக எது தேவைன்னா, விசுவாச வாழ்வு என்ன செய்யுது, தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை நிறைய பகுதி சொல்லப்படுது.
past failures can make us full discouraged, can unmotivated. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு சில தோல்விகள் நமக்கு என்ன செய்யும், சில சோர்வுகள், உற்சாகமின்மையை இதெல்லாம் கொண்டு வரக்கூடியதாக தெரியும். ஆனால் விசுவாசத்தோடு நாம் செய்தோம் அப்படின்னா கட்டாயம் என்ன செய்ய முடியும், அடைந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ லக்கை அடைவதற்கு கட்டாயம் எது தேவை? விசுவாசம் நமக்கு தேவை. அதான் சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு. அந்த பலன் எங்கேருந்து வருகிறதுன்னு சொன்னேன், எங்கேருந்து வர தெரியாது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவான ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு நிச்சயமாய் தருவார். அந்தந்த நாளில் தேவையான காரியங்களை கற்று தந்து என்னை வெற்றி பெற செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் உள்ள வாழ்வு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி உள்ள வாழ்வுக்கு நம்மை கட்டாயம் நடத்தும். ஒன்றுமே இல்லாத போல இருக்கும், பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம் நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் என் வாழ்க்கையிலாம் அனுபவிச்சது. சர்ச் வச்சுருக்கேன், சென்னை பட்டணத்தில் ஒரு சர்ச் வச்சுருக்கேன். ஃபர்தராக படிக்க போகணுன்னு சொல்லும்போது அப்ளிகேஷன் போட்டாச்சு. போயாச்சு. அங்கேருந்து இடம் கிடைக்குமா கிடைக்காதா, அங்கே ஒரு பயங்கர குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலைகள். அப்போ சபையை வச்சுக்கிட்டே போட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் போனால் பரவாயில்ல. அப்ளிகேஷன் போட்ட கையோடு எதையும் கொடுத்துட்டேன். சர்ச்சை கேட்டாங்க, சர்ச்சையும் கொடுத்துட்டேன். சர்ச்சு இல்லை, அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், இடம் கிடைக்குமா கிடைக்காதா. நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு மனாக சர்ச்சை கொடுத்துட்டேன், அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அது கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன். ஒரு கேள்வி, எல்லாருடைய கேள்வியும், கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன். நான் சொன்னேன், ஜெபம் பண்ணேன், விசுவாசத்தோடு தேவன் என்னை உணர்த்தி வைத்தார், போட்டிருக்கேன். யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ கட்டாயம் எனக்கு என்ன செய்யும், கட்டாயம் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிறேன். அங்கே இருக்கிற சூழ்நிலைகள்லாம் இப்படி எதிரும் புதிருமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்கிறது, உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. உன்னோட நிலைமைக்கு கிடைப்பதற்கு சான்ஸே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கட்டாயம் எனக்கு கிடைக்கும். என்ன ஏன் என்று சொன்னான், அங்கே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன். அந்த ஒரு லக்கை வைத்திருக்கிறோம், கட்டாயம் நான் போவேன், எனக்கு இடம் கிடைக்கும். சுற்றியுள்ள எல்லாருமே சொன்னாங்க இடம் கிடைக்காது. பெரிய சில போதகரும் அனுபவம் உள்ளவும் சொல்லுவாங்க, அங்குள்ள பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது நமக்கு கிடைக்காது மனோகர், அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு அதுக்கு ஒரு வழி சொல்லு. நாங்கள் ஒரு வழி சொல்லலை. நான் ஏன் வழி சொன்னேன்னா, அது ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம், நான் வைத்திருக்கிற விசுவாசம் என்ன செய்யும், தளர்ந்து போனது போல் இன்னொரு சான்ஸை நான் தேடுற மாதிரி இருக்கும். கிடைக்கும்னா கிடைக்கும் தான், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு தள்ளி போவதில்லை, நம்ம உனக்கு எதையும் பார்க்குறது இல்லை. ஒரு இதில் சரி அப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்ல அப்படிங்கிறாங்க. அங்கே கிடைக்கல, சர்ச்சை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், இன்னொரு இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தானே ஒன்று இருக்குது. எந்த இடமா இருந்தால் நான் ஆரம்பிப்பேன். புதிதாக போனால் எங்கே போனாலும் ஆரம்பிச்சிடுவேன், அதை பற்றி கவலைப்படலை அப்படின்னு. இடம் கிடைக்காதுன்னு சொல்லப்பட்ட எல்லா இல்லைகளிலும் அப்ளிகேஷன் போட்டதுக்கு கட்டாயம் நல்ல ஒரு இடத்தை கற்று நினைச்சுதாரு கொடுத்து, இத்தனை தேதிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்கட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசதிகள், வாய்ப்புகள், அதுக்குள்ள பொருளாதாரம் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்க போதே நல்ல எல்லையை கர்த்தர் கொடுத்து கிடைக்கும் என்று சொல்லி அதற்கென்று போராடும் போது கர்த்தர் இந்த எல்லைக்கை அடைந்து கொள்ள உதவி செய்தவர் அவர். ஆமாம். சில காரியம் இது ஒரு சில பகுதிகளுக்கு இருக்கலாம், சில இட காரியங்கள், சில காரியங்கள் இருக்கலாம். நமக்கென்று ஒரு எல்லை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை அடைந்து கொள்வதற்கு கட்டாயம் என்ன செய்யணும், அந்த இலக்கை அடைவதற்கு விசுவாசம், தேவன் மீது விசுவாசம் கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லது அதை குறித்த விசுவாசம் நான் ஆழ்ந்து நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அந்த எல்லையிலே வரும்போது இன்னொரு வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கை வரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை என்ன செய்யக்கூடாது, தவற விட்டுறக்கூடாது. முன்னேற்றம் அடைவதற்கு அல்லது நாம் இலக்கை அடைவதற்கு நாம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள இந்த போகிற பாதைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்திலே வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நாம் விட்டுவிடக்கூடாது. விசுவாசத்தோடு கூட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீது வருகிறான், தன் சகோதரரை சந்திப்பதற்கு தான் வருகிறான். யுத்த காலம், கோழியை சவால் விடுகிறான். ஒரு நாள் 2 நாள் சவால் இல்லை, அவன் சவால் விட்டது 40 நாட்கள். 39 நாட்கள் சவால் விட்டாச்சு, அன்றைக்கு அது 40வது நாள் சவால் விட்டான். எல்லாம் பயந்து அடங்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவன் சவால் விட்டதை பார்த்துட்டு சொன்னான், என்ன எல்லாம் இவனை அடிக்க முடியாதா, அவன் கேள்வி, இவனை அழிக்க முடியாதா,
ஒருத்தரும் போகலையா? எல்லாம் கேள்வியெல்லாம் பல கேள்விகள் நமக்கு வருது. அப்போ அவன் சொல்கிறான், அந்த வாய்ப்பை தான் எடுத்துக்கொள்வதற்கு தேவன் மீது விசுவாசம் வைத்தான். அவன் சொல்கிறான், நான் இந்த பெலிஸ்தியனை நான் வீழ்த்துகிறேன். எல்லாம் சொன்னாங்க. சவுல் சொல்கிறான், அப்பா அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ சின்ன பையனாக இருக்கேன், நாங்களே இங்கே நடுங்கிட்டு இருக்கிறோம். அவன் பெரிய யுத்த வீரன், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ சின்ன பையனாக இருக்கிற, நாங்கள் அவனை சந்திப்பதற்கு பயந்து போயிருக்கிறோம், முடியாது. அப்படிலாம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. நான் தேவன் மீது நம்பிக்கை, அவன் எது வைத்தாலும் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னான், என் வாழ்க்கையில் ஆடுகளை மேய்த்த போது இப்படி எல்லாம் உதவி செய்த ஆண்டவர் கட்டாயம் எனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். தேவன் மீது அசாதாரணமான ஒரு விசுவாசம். வீழ்த்த வேண்டும் என்றதான எண்ணம் வந்துருச்சு, வீழ்த்துவதற்கு தேவன் மீது விசுவாசம் வைத்தார். அந்த வாய்ப்புகள் வந்தது, அந்த வாய்ப்பை இவன் பயன்படுத்தி கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாய்ப்பு வந்தது, வாய்ப்பை பயன்படுத்தினான், தேவன் மீது விசுவாசம் வைத்தான். அப்படி வச்சுக்கோ. கர்த்தர் அது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த போது தாவீது என்ற ஒரு மனுஷனை குறித்து இஸ்ரவேல் முழுவதற்கும் தெரிந்தது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்கனவே அவனை ராஜா அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அது சவுலுக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் அந்த இவன் ராஜாவாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இலக்கு, அவனுக்கு கொடுத்த இலக்கு. அது யார்ட்டையும் சொல்லலை, வீட்டார் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அதை அடைந்து கொள்வதற்கு அவன் பிரயாசப்படும் போது முதல் வாய்ப்பு இதுதான். சில வேளை இலக்கை அடைந்து கொள்வதற்கு கர்த்தர் சில வாய்ப்புகளை நமக்கு திறந்து கொடுப்பார். எப்போது வாய்ப்பு வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமாம், அதை புறக்கணிச்சிடக்கூடாது, தள்ளி விட்டுறக்கூடாது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது தேவன் நிச்சயமாகவே இலக்கை அடைவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு பயன் வேண்டாவதா, இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமாம், நிறைய இருக்கு, நிறைய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேண்டாவதாக. சோர்ந்து போகும், சோர்வு சில வேலைகள் பல பிரயாசப்பட்டோம், மற்றவர்களாலே, சத்ருவினாலே, சில வேளை குடும்பத்தினாலே, சில வெளி உலகத்தினாலே, பல விதத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடிய அளவிற்கு பல வார்த்தைகள், பல கிரியைகள், பல செயல்பாடுகள் நம்மை தாக்கி இருக்கணும். விட்டு அப்படிங்கிற அளவுக்கு அந்த எல்லையை விட்டு போன ஆட்கள் உண்டு. வேண்டவே வேண்டாம்னு சொல்லி போன ஆட்கள்லாம் உண்டு. ஆனால் சோர்வு ஏற்படுத்தக்கூடியதான கிரியைகள் எத்தனை வந்தாலும் நாம் அதை கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். கொஞ்சம் ஆண்டவர் மீது நம்முடைய பாரத்தை, ஆண்டவர் மீது நாம் சார்ந்து நாம் செயல்படும் போது இலக்கை அடைய கர்த்தர் உதவி செய்வார் அவர். ஆமாம், சோர்வெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எலியாவுக்கு வர இல்லையா சோர்வு? போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள், போதும் கர்த்தர். எதுக்கு கூட்டதுன்னு தெரியல, நான் சுவிசேஷம் சொன்னேன், அல்லது தீர்க்க தரிசனம் சொன்னேன், அக்னி இறக்குனேன், இந்த அற்புதம்லாம் நடந்தது, போதும் நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டான். அப்போ ஆண்டுடைய காரியம் என்ன? இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன், நீ அற்புதம் செய்தது, அக்கடி இறக்கினது என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. ஆனால் உன்னை குறித்து நான் வைத்திருக்க தரிசனம் 3 காரியங்கள் செய்ய வேண்டும். அந்த மலை, அந்த குகைக்குள் இருக்கிற உனக்கு வெள்ளிய துணியோடு கர்த்தர் பேசினார். 3 காரியம் உன்னை கொண்டு செய்ய வேண்டியது இருக்கிறது, அது நீ தான் செய்யணும். அதை செய்து முடித்தது பிறகு இந்த இலக்கை அடைவாய் அல்லவா, அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலாம். அது செய்யும் வரை உன்னை நான் விடப்போவதில்லை, நீ எங்கே போனால் உன்னை விடப்போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 3 செய்ய வேண்டும். முதல்ல போய் எலிசாவுக்கு போ, பிறகு என் ஆசைகள் இருக்கிறான், எகு இருக்கிறான், இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். இவங்களெல்லாம் நீ சொல்லணும், இவங்களாம் ராஜாவாக்கப்பட வேண்டும். உனக்கு அப்புறம் ஒரு ஊழி கட்டப்படுவதற்கு, அந்த அந்த எலியா என்றதான ஒரு மனுஷன் பேசப்படுவதற்கு இன்னொருவன் எலிசா என்ற ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இப்போ கூட்டு போப்பா அப்படின்னு அந்த லெக்கை ஆண்டவர் வைத்தார். அதுக்கு முன்னால் செய்தலாம் என்னது லெக்கா? அதுக்கு முன்னால் செய்தலாம் அற்புதங்கள், பல அற்புதங்கள் செய்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, ஜனங்களை எச்சரிப்பதற்கு, ஜனங்களை தேவன் சமூகத்தில் கொண்டு வருவதற்கு, இதெல்லாம் தேவன் செய்த அற்புதங்கள். ஆனால் அவனை கொண்டு செய்ய வேண்டும் என்ற திட்டம் வைத்தது இந்த 3 காரியங்கள் தான். அதை அவனுக்கு ஆண்டவர் சொன்னார். அதுவரை அவனை விடலை. ஆனால் சோர்வு, ஒரு பெண் என்னை கொண்டு விடுவான்னு சொன்னானே, நான் போகிறேன் கர்த்தாவே, நான் செத்து போகிறேன் ஆண்டவரே. அந்த சோர்வு அவனை மரணத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வந்தது. நிறைய பேர் என்னறாங்க, வாழ்க்கையில் சில காரியங்கள் கேட்கும்போது வாழ்க்கையை வெறுத்து மரணம் அடைந்து விடலாம் என்றதான எண்ணங்கள் வர காரணம் என்னென்னா அந்த சோர்வு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை வரட்டும், எத்தனை நிந்தைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், எனக்கு தேவன் வைத்திருக்க அந்த இலக்கு ஒன்று இருக்கிறது. அதை அடைந்து கொள்ளும் வரை எது வந்தாலும் சரி, அடையாமல் போவதில்லை.
அதை மேலே போட்டுக்கிட்டு மேலே வந்தாலும் மேலே மோதினாலும் அதையெல்லாம் தூசியை போல தட்டிக்கிட்டு புறப்பட்டு போயிட்டே இருக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் லக்கு இல்லாமல் எவரையும் கர்த்தர் அழைக்கவில்லை. லக்கு இல்லாமல் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான லக்கை வைத்திருக்கிறார். அந்த லக்கை என்ன என்பதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் தேவன் அழைத்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். அதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை தேவன் இதற்கு தான் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி தெரிந்திருந்தால் அந்த லக்கை அடைவதற்கு நீங்கள் கட்டாயம் முன்னேறி போக வேண்டும். தடைகள் பல வரும். எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த லக்கை அடைந்து கொண்டே ஆக வேண்டும். ஆமாம், எனக்கு ஒரு லக்கு கொடுத்துருப்பார். நான் நாட்டு சமுத்திரத்தில் லக்கு இருக்கும். அந்த லக்கை அடையும் வரை அவர் ஒரு மிஷன் கொடுத்துருக்கலாம். அந்த தரிசனத்தை அடையும் வரைக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கலாம். அந்த திட்டத்தை நிறைவேறும் வரைக்கும் என் வாழ்க்கையில் போராட வேண்டியது இருக்கும். போராடி தான் ஆக வேண்டும். அவையெல்லாம் போதுன்னு சொல்லி மூட்டை கட்டி வச்சுட்டோன்னா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு அதோடு முடிஞ்சிடும். நானும் அடைய முடியாது. அதான் விக்கட்சன், பாஸ்டர் விக்கட்சன் சொல்லும் போது சொல்ல, இந்த உலகத்திலே நிறைய போதகர்கள் லக்கை அடைய வேண்டும் போராடி பிரயாசப்படுறாங்க. அதில் சொல்றாரு, அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று போராடின காரியங்களிலே அநேகர் 20% முதல் ஒரு 60% வரைக்கும் தான் ரீச் பண்ணியிருக்காங்க. இன்னும் மீதி என்ன செய்யலை, ரீச் பண்ண முடியாமலே முடிந்து போனது உண்டு. சிலர் தங்கள் லக்கை அடைந்திருக்கிறார்கள், சிலர் சர்டன் பர்சன்டேஜ் தான் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை ரீச் பண்ண நீங்கள் பிரயாசப்படுங்கள்னு சொல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஏறக்குறைய 20% மக்கள் தான் அதை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்ததானே அந்த அற்புதமான திட்டம், அற்புதமான ஒரு அழைப்பு, இல்லை அற்புதமான ஒரு தரிசனம், அற்புதமான ஒரு லக்கு தேவன் வைத்திருக்கான்னு சொன்னான். அந்த லக்கை தெரிந்து கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தில் நாம் முன்னேறி போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம், அப்படி போகும்போது தடைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய தடைகளாக இருக்கலாம், வெளியேருந்து வரக்கூடியதாக இருக்கலாம், சத்ருவினாலே வரக்கூடியதாக இருக்கலாம். எந்த நிலையில் வந்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவையெல்லாம் தேவன் மீது வைராக்கியம் வைத்து விசுவாசம் வைத்து அவரையே முன் வைத்து செயல்படும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வரல. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அந்த லக்கை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாதபடி கர்த்தரை முன்வைத்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம், கண்ணில் முடிஞ்சோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுவீரே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா
நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் இலக்கை நோக்கி ஓடு. நமக்கு ஆண்டு இலக்கு வைத்திருக்கிறார். அந்த இலக்கு உலக ரீதியாக நீங்கள் வைத்துக் கொண்டாலும் சரி, ஆன்மீக ரீதியாக வைத்துக் கொண்டாலும் சரி, அந்த இலக்கை அடைவதற்கு தேவனோடு கூட இந்த உறவுகள் நல்லா இருக்கட்டும். ஓடும்போது நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதை அடைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். சோர்வுகள், அசதிகள், இவையெல்லாம் திருப்தி என்றதான போதும் என்றதான இந்த எண்ணங்கள் இதெல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். தேவன் மீது விசுவாசம் வைத்துக் கொள்ளும். வீணான கற்பனைகள், வீணான யோசனைகள், வீணானவைகள் எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது, சும்மா உட்கார்ந்துருக்கக்கூடாது. அதை செயல்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். தடைகளெல்லாம் தகர்த்தெறிவதற்கு தேவனை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்ய வல்லவர். நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்று, எது இருக்குதோ இல்லையோ நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னவர். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஓட்டத்திலே அந்த எல்லையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஓட்டம் சீராய் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபசல் மாஸ்டர் ஜோமன் பிரைஸ். உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, நாங்கள் போதுமென்று ஆண்டவரே இருந்து விடாதபடி ஆண்டவரே அப்பா நாங்கள் முயற்சி செய்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே அப்பா ஓடி வர நீர் வைத்திருக்கிற இலக்கை ஆண்டவரே அடையும்படியான கிருபைகளை கொடுங்க தகப்பனே. எல்லா விதமான ஆண்டவரே அப்பா சோர்வுகள், ஆண்டவரே அப்பா பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்மையே நோக்கி ஓடி வர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே ராஜா, நாங்கள் கற்பனை பண்ணி கொண்டு உட்கார்ந்துருக்காம ஆண்டவரே அசதியாக இல்லாமல் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பிரயாசப்படும்படியான கிருபைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா இன்னுமாய் ஆண்டவரே அப்பா வேதம் வாசிக்கணும், இன்னுமாய் ஜெபிக்கணும், இன்னுமாய் ஆண்டவரே அப்பா சுவிசேஷன் சொல்லணும் என்கிற ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அந்த முயற்சிகளை எல்லாம் எடுக்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே வருகிற எல்லா இடர்களையும் ஆண்டவரே நீங்கள் நீக்கி போடுவீங்க தகப்பனே. ஆண்டவரே ராஜா கர்த்தாவே உம்மாலே ஆண்டவரே அப்பா எங்களால் செய்ய முடியுங்கிற ஆண்டவரே அந்த உணர்வை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க, எங்களை கரம் பிடித்து ஆண்டவரே அப்பா அந்த இலக்கை அடைய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே முழுவதுமாய் எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமே கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.